வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது சிசுக்கள் மற்றும் சிறுவர்களின் என்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் 8 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 17ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போதே சிறார்கள் மற்றும் சிசுக்களுடையவை என்று சந்தேகிக்கப்படும் 6 அல்லது 7 என்பு தொகுதிகளுடன் ஒட்டுமொத்தமாக 8 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. புதிதாக அடையாளம் காணப்பட்ட 8 என்பு தொகுதிகளுடன் சேர்த்தால் இதுவரை 80 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 65 என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புதைக்குழிக்குள் இருந்து குழந்தைகளுக்கு பாலூட்டும் போத்தலை போன்ற போத்தல் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணிகளின் 17ஆம் நாளான நேற்றைய தினமே அந்த போத்தல் அவதானிக்கப்பட்டுள்ளது. அதன் மீதான மேலதிக அகழ்வு பணிகள் இன்று தொடரவுள்ளன. யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் செல்லேனின் குமாரின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி VS நிரஞ்சன, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் பலாலி பிரதான வீதி கந்தர்மடம் சந்தையில் யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 வாகனங்களிலும் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ் நகர் பகுதியில் இருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கந்தர்மடம் பகுதியில் இருந்து யாழ் நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளன. இந்த விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் காரில் பயணித்த சாரதியும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து காரணமாக சுமார் 30 நிமிடங்கள் குறைந்த வீதி ஊடான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகின. விபத்தில் 2 வாகனங்களும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரையான காலப்பகுதியிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மூளாய் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காரியாலயத்திற்கு முன்பாக நேற்று கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆகியோரை அழைத்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். இதற்கு அமைய மூளாய் வேரம் பகுதியை சேர்ந்த 2வரும், சங்கரத்தை பகுதியை சேர்ந்த 1வரும் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 குழுக்களிடையே இடம்பெற்ற மோதலை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் மூளாய் பகுதியில் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நேரியகுளம் பகுதியில் வீடொன்றில் நிலத்தின் கீழ் வரலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 86 கைக்குண்டுகள், தோட்டாக்கள், பெருமளவு போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கொழும்பில் நேற்று முன்தினம் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்த நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பில் இருந்து வந்திருந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் இணைந்து செட்டிக்குளம், துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள 2 வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர். இதன் போதே வவுனியா நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கிக்கான தோட்டாக்கள், கை துப்பாக்கி தோட்டாக்கள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. இவற்றை உடமையில் வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் 140 பயணிகளுடன் சென்ற விமானம் திங்கட்கிழமை மாலை அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்தில் இருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானமே தரையிறங்கும் கருவி தொடர்பான தொழில்நுட்ப எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தூரில் உள்ள தேவி அகில்யாபாய் ஹோல்கர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தேவி அகில்யாபாய் ஹோல்கர் விமான நிலைய பணிப்பாளர் விபினகாந்த் சேத் கோவாவில் இருந்து புறப்பட்டு சுமார் 25 நிமிடங்கள்
நிமிடங்கள் கழித்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கும் கியரில் பிரச்சனை ஒன்று இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமான ஊழியர்கள் மற்றும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். ஜப்பானுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று நேற்று எட்டப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புதிய ஒப்பந்தத்தின்படி ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்னர் விதித்திருந்த 25% வரையே 15% அமெரிக்கா குறைத்துள்ளது. எனது வழிகாட்டுதலின் கீழ் ஜப்பான் அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடு செய்யும் எனவும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் கார் மற்றும் அரிசி உள்ளிட்ட குறிப்பிட்ட சில பொருட்களை ஜப்பானில் இனி விற்பனை செய்யலாம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இதுபோன்ற எதுவும் இதற்கு முன்பு நடந்ததில்லை என ட்ரம்ப் ட்ரூத் சோசியலில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா ஜப்பான் நாட்டுடன் எப்போதும் சிறந்த உறவை கொண்டிருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இரண்டாம் நிலை டென்னிஸ் நட்சத்திரமான கார்லோஸ் அல்கராஸ் 2025 கனடிய ஓபனில் இருந்து விலகுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவரது முடிவிற்கான காரணத்தையும் 22 வயதான ஸ்பெயின் வீரர் கோடிட்டு காட்டியுள்ளார். அதில் அவர் தனக்கு சிறிய தசை பிரச்சனைகள் உள்ளதாகவும் அடுத்து வரவிருக்கும் போட்டிகளுக்கு நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மீண்டு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.